இப்ப வரைக்கும் அதை பாக்குறேன். என்னோட வேக்கல் செய்யணும் ஆர்வம் இருக்குது. முந்தைய என்னோட எல்லாரும் குறையுது 97 வரையில இடம்பெயர்ந்து திரும்பி வந்தாக்கலாம். 2002 பிறகு கொஞ்சம் மாணவர்கள் வந்து முந்தி குறையுது. கொஞ்சம் பேர் தான் இருக்கு. நம்ம ஆசிரியரும் சரியான மெட்டாக்குறையா இருக்கு. ஒன்று 2 பாடத்துக்கு ஆசிரியர் இருக்கிறோம், மெட்டாக்குறி இருக்காயிருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா அப்ப இருக்கிற ஆசிரியர் மேம் வந்து இப்ப கணித பாடம் எல்லாம் கணித பாடம் மட்டும் படிப்பிக்க மாட்டேன், அவர் எல்லாமே செய்யறது. உடற்பயிற்சி ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப வந்து எங்களுக்கு இல்லை. அப்ப ஞானசேகரன் சார் என்ன செய்வார், கணித பாட ஆசிரியரா இருந்தாலும் உடற்பயிற்சியாக தான் பழகுவேன். அதே மாதிரி இங்க சரவணானந்தன் சார் இந்த பிரைமரி டீச்சரா இருந்தாங்க, அவர் தான் கேர்ள்ஸுக்கு பழகுவார். அப்படி போய் நாங்களே வெள்ளைய கூட்டம் எல்லாம் போய் எல்லாம் பங்கு பெற்றி வச்சு எல்லாம் முந்தி எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் முந்தியில இருந்தே கேள்விப்பட்டிருக்கேன். தெரிஞ்சது. ஆனால் அதுக்கு சரியா கஷ்டப்பட்டது வந்து இந்த லைப்ரரி அப்ப இல்ல. நாங்க கட்டிடம் மட்டும்தான் இருக்காது. அதுக்கு பிறகு நாங்க இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க சரவணன் சார், பேர் இருக்குது. நிறைய பேர் வந்தாரு. அந்த டைம்ல தான் இந்த லைப்ரரி கட்டணமும் வந்தாரு. அதுக்கு பிறகு நாங்க மாடி கட்டிடம் வந்தது. மாடி கட்டிடம் அதுக்கு முதல் நாங்க இந்த நாகப்பட கட்டிடம் மட்டும்தான் இருந்தோம். இப்பயும் அந்த நாகப்பட கட்டிடம் திருத்தியில அப்பயே உடஞ்சி போயிடுச்சு. அதுதான் எங்களுக்கு பழைய மாணவர் நிறைய பேர் முன்வரினாங்க. அப்படி அதே எனக்கு தெரிஞ்சு 98ஆம் ஆண்டு எனக்கு மற்றாங்க தெரியாது. அது புறணைக்கும் கூடாது, எங்களுக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ஆனா ஊர்ல நான் பார்த்திருக்கிறேன் மற்றாக்களும் வந்து ஆர்வமா இருக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு 98 கோயிலுக்கு போன மாணவர்கள் தெரியும். எனக்கு போன போன மாணவர்கள் அதுல வந்து 98 இருந்து போன விழாக்கால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்பயும் நல்லா பள்ளிக்கூட மாட்டா ஒரு பற்று ஆசை. நீங்களும் ஒரு பழைய மாணவர், உங்களுக்கும் பள்ளிக்கூட பற்று ஆசை இருக்கு. அது நிறைய அவைக்கும் இருக்கு. அவைகள் எல்லாம் அதை அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆனா என்ன மேல விருத்தமான விஷயம் சொன்னால் என்ன அடையாளைக்கு இருக்குன்னு தெரியல. 2000 பட்ஜெட்ல வச்சுதான் நாங்க செய்திருக்கிறோம். என்ன செய்யலாம், அது மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட் செய்யும். ஆனால் 2000 அதோட டான்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் மக்கள் வந்து கிடைச்சது. அதை செய்யறதுக்கு இருக்கிறோம். அதே மாதிரி மகளிர் பட்ஜெட்ல வந்து கலந்த பட்ஜெட் எல்லாம் சொல்லி இருக்கிறோம். இன்னும் அதை நாங்க செயற்படுத்த இல்லை. அதுக்கு என்ன தடை இருக்குன்னு தெரியல. அது என்ன தடை இருக்கு, அல்லது ஏதாவது பிரச்சனையோ அல்ல இது வெளிப்படையா வந்து கலைச்சா எங்களுக்கு தெரியும். விருப்பம் இருக்குது, ஆனா ஏன் செய்யணும் இல்லைன்றது தெரியல. அப்ப எங்களை வழிபடம் தானே நாங்க வழிபடம் இருக்கிறது. ரெண்டுக்குமே இப்பதான் நாங்க சில்லில ஸ்கூல்ல எல்லாமே முந்தைய அமைதியாளர்கள் இந்த தேவன் அமைத்து மூடல் எல்லாருக்குமே ஸ்கூல்னா எங்களோட ஸ்கூல் தான். அப்போதைய சந்தோஷமான ஒரு காலமா இருந்ததுதான் பள்ளியில. ஆனா டீச்சர்ஸ் மேல குறைவு, டீச்சர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் செய்தது எல்லாம் செய்தது ஒரு மைதானமே இல்லை. ஆனா அப்பல இருந்து இப்ப வரைக்கும் வடிவம் சிறப்பா இருக்குது. அது கடவுளாக பழைய மாணவர் சமூகம் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பங்கனும் கூட சொல்லி கிடைக்கப்பட்டிருக்கிறது. சோ அந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம்? நான் வந்து சொல்லணும் என்னடா, நாங்கள் 9ஆம் மாதம் அந்த ஆசிரியர் நாங்கள் செய்யறாங்க. அதுக்கும் வந்து அவர் வந்து நான் சொன்னோம் சாப்பாட்டுக்கு காசு பேசாம என்னன்னு சொன்னா மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தது. சட்டம் போட்டிருந்ததால நான் என்ன உதவி பண்ண தானா கேட்டேன். இப்பயும் இந்த பெருசலி விழாவுக்கும் நிதி பற்றாக்குறை நான் சொல்றேன்.
இளைஞர்களோட சேர்த்து மற்ற களிமண் சேர்ப்படம் வந்து நாங்க படிச்ச காலத்திலயும் வந்து இந்த மரம் இருந்துச்சு அந்த மரம் இருந்துச்சு எல்லா மரமும் இருந்துச்சு இப்போ நீங்க படிச்ச காலத்திலயும் இருக்கன்னு சொன்னீங்க நாங்க படிச்ச அந்த காலத்துல நம்முடைய பிரின்சிபலா இருக்கக்கூடிய ஞான சோதியன் சார் சரோகிணி மேடம் அவருடைய காலத்துல இந்த மரத்தை நான் பார்த்தேன்னா இப்பயும் பாக்குறேன் இந்த பேருகளை எல்லாம் படிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கணும் ஆனா இங்க இருக்கிற கூடுதலான பெரிய மரம் எல்லாம் சரோகிணி ஞானசேகரன் சார் ரவணாதன் சார் இந்த காலத்துல வந்து ஞானசேகரன் சார் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரையும் இருக்குது எவ்வளவு வெடிப்பு இருக்குது எவ்வளவு டேமேஜ் இருக்குன்னு சொல்லி நீங்களே கண்கொள்ளாம பார்க்க முடியுது ஒரு வந்தோட பாக்க இந்த ஒரு ஏரியா வந்து இப்படி ஒரு இருக்கிறது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு